ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். எல்லாரும் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை இந்த காலையில் பயன்படுத்த விரும்புகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை அறிந்து கொள்வோம். ஆமென். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வந்த நாடோடிகள் ஆப்பிரிக்காவில் ஒரு பழங்குடி மத்தியில் ஒளிஞ்சது ஒரு மிஷினரி பக்கத்தில் தங்கினார்கள். மிஷினரிகள் ஒரு முறை அந்த நாடோடிகள் தங்கின வீட்டுக்குள் போன போது ஒரு வாலிபன் சுகவீனமாய் படுத்திருந்தான். அவனுக்கு இயேசுவின் அன்பை பற்றி போதித்து இயேசுவின் இரத்தம், அதனால் கிடைக்கிற பாவ மன்னிப்பு, சிலுவை பற்றி பிரசங்கித்தார்கள். 2வது நாளும் இயேசுவின் வல்லமையை குறித்து, சிலுவை குறித்தும் அவனுக்கு பிரசங்கித்தார்கள். 3வது நாள் போயிருந்த போது திடீர்னு தாய் சோகத்தோடு வெளியின்று கொண்டிருந்தாள். அவன் மரித்து போனான். விசாரித்த போது ஒரு காரியம், மகிழ்ச்சியான காரியம் இருந்தது. மதகுரு வந்து புத்தகத்தில் ஏதோ ஒன்றை சொன்ன போது அவன் சொன்னான், இது எனக்கு வேண்டாம். இயேசுவின் இரத்தத்தை பற்றி பேசுங்கள், இயேசுவின் மரணத்தை பற்றி பேசுங்கள், இயேசு தருகிற பாவ மன்னிப்பை பற்றி பேசுங்கள், இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி அவன் மரித்து போனான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். இரத்தம் சிந்துதல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிராது. வாசி கேட்கலாம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இயேசுவின் இரத்தம் பரிசுத்த இரத்தம், புருஷ சுத்தத்தினால் பிறந்த இரத்தம் அல்ல. ஆமென். இயேசுவின் இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்படும். ஒரு நல்ல தாயார், ஆவிக்குரியவர்கள், ஜெபிக்கிறவர்கள், மகன் குடிகாரன், மகா டெய்லி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த காலத்தில் பழைய காரியம் இல்லவா, தலையில் சிலுவை போட்டு படு, கட்டில் சுற்றி இயேசு ரத்தம்னு சொல்லி போடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவன் ஒரு முறை மது போதையில் வந்தவன் காட்டு பகுதியிலே படுத்துக்கொண்டான். அதுக்கு மேலே அவனால் வர முடியல. அது ஒரு கல்லறை தோட்டம் இருந்து சுடுகாடு பகுதி. அவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஐயோ, பிசாசெல்லாம் வருமா அப்படின்னு அவன் படுத்திருக்கிறான். அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். சிலுவை வரைந்து நடுவில் படுத்துக்கிட்டானா. இதனுடைய தகப்பனார் செய்திகள் பதிவு செய்த சம்பவம் 35 வருஷத்துக்கு முன்னால. இரவு நேரம் அவனுக்கு தெரியுதான், பிசாசு கூட்டங்கள்லாம் வந்து இருக்குதான். அப்போ ஒரு பிசாசு சொல்லிச்சான், தரிசனத்தில் பார்க்குறான், அவன் மனம் திரும்புறதுக்கு இது ஏற்றதான் மாறிடுச்சு. ஒன்று சொல்லிச்சான், நடுவில் கிடக்குது ஓட்டப்பானை, ஆனால் அவன் சுற்றி போட்டிருக்கான் பாரு இயேசு ரத்தம் ஜெயன்னு, அது ராஜமுத்திரை. சுற்றி இருப்பதோ ராஜமுத்திரை, நடுவில் இருப்பதோ ஓட்டப்பானை, விட்டுட்டு போன்னு போயிட்டாங்க. அவன் காலை விழித்த போது மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டாரான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாய் வாழலாம். இயேசுவின் இரத்தத்தை சார்ந்து கொள்ளுங்கள், அறிக்கையிடுங்கள். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவுங்கள் என்று சொல்லுங்கள். இரத்த கோட்டைக்குள்ளே மறைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அறிக்கையிடுங்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய இரத்தத்தை சார்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.